ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே உகந்த மல்டி விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்ச மாதிரியான ஒரு சிம்பிளான ஃபுட்டு தான் செய்ய போகிறோம். அது என்னன்னா ரைஸ் பால்ஸ், அதாவது வெந்தயக்கீரை வெஜிடபிள் ரைஸ் பால்ஸ். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி குக்டு ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துட்டேன். அதை வந்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்குன ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெந்தயக்கீரையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையோட துருவின கேரட், துருவின கேபேஜ், துருவின காலிஃப்ளவர் தண்டு, அதே மாதிரி ப்ரக்கோலியோட தண்டு துருவி வச்சுது, அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு எதுக்கு அப்படின்னா ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான். சாதத்தில் வந்து அப்படியே உருண்டை பிடிக்கும்போது அது சரியான படிக்க நமக்கு வராது. அதனால் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இதில் தண்ணியே விடாமல் எண்ணெயுமே சேர்த்தக்கூடாது, எதையுமே சேர்த்தாமல் கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். வேணுங்கிற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். பிசைஞ்ச அந்த ரைஸ், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மிக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி உருண்டை பிடிச்சிட்டு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாங்கப்பா. நான் 2 உருண்டைன்றனால இதில் வச்சுட்டேன். இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாங்க. இது வந்து சிலர் கேட்கலாம், நம்ம மெனக்கெட்டு இவ்வளோ செய்யணுமா, ரைஸே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. டயபெட்டிக் இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லை பார்டர் லைன் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரைஸ் பேஸ்டு ஃபுட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம எதுவும் ஃபுட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் தைரியமாக அவங்க சாப்பிடலாம். நல்ல வெந்த வாசனை வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்களேன், பால்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் இட்லி பொடி தான் வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு பொடி வீட்லேயே பண்ணினது. இது நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை 11 o'clock சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட்டு டின்னராகவோ செய்யலாம். சாதம் மீந்து போயிடுச்சு அப்படின்னா கூட அதில் நம்ம செய்துக்கலாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ஏன்னா இது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க. சாதம் சாப்பிட ரகலை பண்ணுற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சியாக